நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். வேற எதுவும் இல்லைங்க, நம்ம தீபிகா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ஒரு பக்கம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் இருக்காங்க, அவர்கிட்ட போய் டைரக்டா பேசுறாங்க. இதோ பாருங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எல்லாமே ஒரு பக்கம் பர்ஃபெக்டா பண்ணுங்க, ஆனா வெண்பா விஷயத்துல ஏன் என்ன ட்ரீட்மெண்ட் கரெக்டா நீங்க ப்ரொசீஜர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனா அது ஒரு சிக்கல் இருக்கு, அந்த சிக்கலை நான் வெளியே சொன்னா எனக்கு தான் தேவையில்லாம பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாரு. உடனே நம்ம தீபிகாவுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்படின்னா வெண்பாவுக்கு எதிராக யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அந்த யாரோ ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன கொஞ்சம் குறுக்கு சார் பண்றாங்க. டாக்டர் உடனே உண்மை ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி ராஜேஸ்வரி தான் என்னோட குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வெண்பாவுக்கு நீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா அடுத்த செகண்டே உன் குழந்தை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. அது மட்டும் இல்லாம வெண்பா ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஆனால் நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உடம்பு நிலை கண்டிஷன் எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு முன்னாடி என்னால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் வேற ஹாஸ்பிட்டல் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி டீலிங் பேசியிருக்கா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தீபிகா சும்மா இருப்பாங்களா? அடியே ராஜேஸ்வரி, உனக்கான நேரம் உனக்கான காலம் வந்தது, எல்லாரையும் ஏறி மிதிக்கிற பார்த்தியா, இதே போலதான் நான் ஏறி மிதிக்க ஆரம்பிச்சேன்னா யாரையும் முன்னாடி நிக்க மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கு எல்லாருக்கும் ஒரு பக்கம் சம்பவம் சரித்திரத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்தாலும் எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு யார் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் மூலயமாவே வெண்பாவே நம்ம தீபிகாவை சொல்லி அனுப்பிச்சுறாங்க. டாக்டர் எதுவுமே ஓப்பனா போயிட்டு விஜய் கிட்ட சொல்லிருங்க, விஜய் பார்த்துப்பாரு எல்லாரும், ராஜேஸ்வரியால ஒரு இதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதை என்ன மேடம் சொல்றீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ராஜேஸ்வரி எதெல்லாம் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பயப்படுறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கிளாரிபிகேஷன் அழகா அந்த இடத்துல ஒப்படைச்சிடறாங்க. உடனே பாக்கணுமே நம்ம டாக்டர் உடனே போய் விஜய் கிட்ட எல்லாம் உண்மையா சொல்ல, விஜய் அப்படியே சும்மா குந்தளிக்கிற ஒரு பக்கம், உன்னை இத்தனை நாள் என் கூட பிறந்த அக்காவை தான் நான் பார்த்துருந்தேன், உன்னை வேற யாரும் பார்க்கல, ஆனா நீ கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டு பார்த்தியா, இதுக்கு மேல உன்னை சும்மா விட்டு நீ நினைக்கிற மவளை, இதுக்கப்புறம் தான் ஆரம்பம் உன்னோட அழிவு காலம், இதுக்கப்புறம் பார் யார் இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான மருமகத்தை நீ பார்க்க போற, இத்தனை நாள் என் கூடவே இருந்து எனக்கு குளிப்பறிச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காரு, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு வர்றாரு. வரதோட மட்டும் இல்லாம அப்படியே ராஜேஸ்வரியை கண்ணத்து மேலே சப்பு 4 வைக்கிறாரு. உன்னை போய் நம்பணும் பாத்தியா, உன்னையும் பொண்ணாதானே பார்த்தேன், ஆனா நீ இந்த அளவுக்கு கேவலமா எச்சக்கலையா நடந்துப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, சொத்துக்கோசரம் ஒரு சின்ன குழந்தை உயிரை பணைய வச்சிருக்கேன், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா, உன்னால மனுஷன்னு சொல்றத வேற என்னன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறார். இந்த கோவத்துல ஒரு பக்கம் மூக்கு செவக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் செவந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து இவரோட மூ என்னவா இருக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் வீட்டுல மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம மல்லியை போயிட்டு வெண்பா பாத்துறாங்க. வெண்பா பார்த்துட்டு ஐயோ வெண்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லி அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணு எல்லாம் கலங்குது. ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமான ஒரு சுச்சுவேஷன், மோசமான ஒரு காலநிலையில தள்ளப்பட்டு இருக்காங்களே, இதெல்லாம் அடுக்குமா, இதெல்லாம் பாவம் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே ஒரு பக்கம் நம்ம மனசு கத்தி எடுத்து குத்துற மாதிரி இருக்கு. என்னங்க பண்றது, வேதனைன்றது எல்லாருக்கும் காமன் தானே, அதனால இதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது, எல்லாமே ஒரு பக்கம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில அடுத்தடுத்த மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறாரு நம்ம ராஜேஸ்வரி மேல. இதுக்கு மேல அந்த ராஜேஸ்வரி இருக்கக்கூடாது, இந்த ராஜேஸ்வரிக்கு தக்க தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததான் அப்படியே சும்மா ராஜேஸ்வரிக்கு கொந்தளிக்கிறோம், டே தம்பி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற, நீ என்னென்ன பண்ணிருக்க ஏது இது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டாங்க. இனிமே உன்னை யாராலையும் எவராலையும் காப்பாற்ற முடியாது, இதுதான் உன் வாழ்க்கையோட எண்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதான் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம போச்சு, மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல தப்பிக்க முடியாது, மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் சிக்கல்லையும் விக்கல்லையும் நெக்கல்லையும் தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு இருந்து போயிட்டு அவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு பக்கம் விஜய் மேல. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், விஜய் கிட்ட தான் பேட்டியை கொடுக்கவும் நான் போயிட்டு
ஃபாரின்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து என் பேத்தியை காப்பாற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெண்பா என்னோட குழந்தை, அவளை எப்படி காப்பாற்றணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூமெண்ட்டுக்கு வராதிங்க, என் பொண்ணை எனக்கு காப்பாற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோபப்படுறாரு. பார், இத்தனை நடந்த பின்னாடியும் நீ உன் பொண்ணை நீ காப்பாற்றணும் நம்பிக்கை வேற இருக்கு அவனுக்கு. முட்டாள்தனமா ஒரு பக்கம் இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காம ஒரு பக்கம் என் பேத்தியை கொல்ல பார்த்துருக்கேன். இதுக்காகவே உனக்கு தக்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இதுக்கு மேல இப்படியே விட்டா இது வேலைக்கு ஆகாது. கூடிய இறையில கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. என்னடா கோவத்தில் கண்ணமெல்லாம் செவக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க, ஏதெல்லாம் பண்ண போறாங்க. இப்படியே ஒரு பக்கம் சிக்கல் போயிட்டு வந்தால் லாஸ்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. லாஸ்ட்ல எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழ மாறும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தான் ஒரு பக்கம் நீடி இருக்க போது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்றது அவங்க கையில தான் இருக்கு. பார்ப்போம். அவங்க இஷ்டப்படி எல்லாமே நல்லபடியாக நடந்து போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிச்சுன்னு இருக்காங்க. எனக்கு ஸ்கூல் போய் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு ஸ்கூல் போகாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறாங்க. பட் வெண்பா உன்னோட கோரிக்கை எல்லாமே புரியுது. ஆனால் இந்த நிலைமையில இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீ ஸ்கூலுக்கு போக முடியாது. அது உனக்கே நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம ஏன் முட்டாள் மாதிரி திரும்ப 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 இதே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் கேட்கிறாரு. இல்லப்பா நான் ஸ்கூலுக்கு போயே திருவேனாலும் ஸ்கூலுக்கு போகாம இருக்க முடியல, எல்லா குழந்தைகளும் மாதிரி நானும் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அழ ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்து ஒரு பக்கம் விஜய்க்கும் மல்லிக்கும் கண்ணு கலந்து ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரெண்டு பேரும் கதறி கதறி தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் மனசெல்லாம் வலிக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிக் பெல்ல தட்டி விட்டு பார்க்க. அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். முதல் நம்பர் கத்தருங்க.